காலிஃப்ளவர் வந்து இப்படி தாங்க வெட்டணும். இந்த காம்பெல்லாம் வெட்டி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கையிலேயே கூட பிச்சிங்கன்னா வந்துடும். இதை வந்து இப்போது நல்லா சுடு தண்ணியில் நல்ல ஒரு ஆவி வேக வைக்கணும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத இதுக்குள்ளே புழு இருக்கும். அந்த புழுவெல்லாம் அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைன்னா கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை சுடு தண்ணியில் போட்டுடலாம். சுடு தண்ணி வச்சுட்டேன். இந்த வானல்லே தாளிச்சிக்கலாம். அப்புறம் வடிகட்டிட்டு மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். வேக வேணாம், அந்த சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு எடுத்துடலாம். அந்த புழுவெல்லாம் செத்துரும். அதுக்கு தான் சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுலேருந்து புழுவெல்லாம் சாவறதுக்காக தான் இதை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு வடை சட்டி கழுவிட்டேன். எண்ணெய் நல்லா ஊற்றுங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சவுந்துச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ வடிகட்டன்னு போட்டுக்கலாம். இது நல்லா கிளறிட்டு இதுலேயே எல்லாம் இருக்குது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் இருக்குது. சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டேன். நல்லாயிருக்கும் சிக்கன் மசாலா போட்டு. இது வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏற்கனவே சுடு தண்ணியில் வெந்துடுச்சு. நல்லா வெந்த பின்னாடி தான் உப்பு போடணும். காஃபி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். வேகணும் நல்லா. அந்த தண்டெல்லாம் நல்லா வெந்து எல்லாம் போட்டாச்சு. உப்பு மட்டும்தான் போடல. தேங்காய் நல்லா துருவி போடணும். தேங்காய் போய் உடச்சி திருவிட்டு வரேன். இது அப்படியே இந்த அனல்லே வெந்துட்டு இருக்கட்டும். வெந்த பின்னாடி கொஞ்சம் தண்ணி இருக்குள்ள உப்பு போட்டுக்கலாம். உப்பே போட்டால் வேகாது. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர. சூப்பராக பாருங்கள். விறகடுப்பில் மண்பானையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பண்ணி பார்ப்போம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. அவ்வளோதான். இப்போ தேங்காய் ஒரு மூடி திருவிட்டு வந்திருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம். இதுலேயே சாதம் பரட்டி கூட சாப்பிட்லாம். சூப்பராக காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டெல்லாம் சிக்கன் மட்டன் வாசனை வருது. அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டதுனால செம்ம சூப்பர். காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. சூப்பராக வாங்க சாப்பிடலாம்.